மிதுன ராசி காலச்சக்கரத்தினுடைய மூன்றாவது ராசி. அதை ஆபரணம் கழுத்தில் அணியணும்னா அந்த மூன்றாம் இடம் நல்லா இருக்கான்னு நாங்கள் ஜோதிடத்தில் பார்ப்போம். மூன்றாம் இடத்திற்கு ஆதிக்க கிரகமாக புதன் வருவார், ஆறாம் இடத்திற்கு ஆதிக்க கிரகமாக புதன் வருவார். மேஷங்கிறது முதல் ராசி. ஒரு குழந்தை பிறந்தவுடன் முதல் கழுத்தில் அணியக்கூடிய அந்த ஆபரணமும் காது குத்தக்கூடிய அற்புதமான அந்த தங்கத்தையும் தாய்மாமன் சூற்றதா நம்ம வழக்கம். அப்போ மாமனை குறிக்கக்கூடிய ஆறாம் அதிபதி புதன், மூன்றாம் இடங்கிறது கழுத்து. அந்த வீட்டிற்குரிய ஆதிக்க கிரகமாக புதனாக காலச்சக்கரத்திற்கு ஆறாம் இடமாக வருவதால் தங்கம் அப்படிங்கிறதே மிதுனத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ராசிக்காரர்கள் புதனுடைய அம்சமாக இருக்கிறதுனால எப்பயுமே கல்வி, படிப்பு, ஞானம், அறிவு, பேச்சு இதுதான் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. அப்படி முக்கியத்துவமாக இருக்கிறவங்க தன்னை அலங்கரித்துக்கிட்டு தான் பெறக்கூடிய பரிசுகள், பொருட்கள் அனைத்துமே முன்னாடி பார்த்தீங்கன்னா புலவர்களுக்கு தங்கம் பொற்காசுகள் கொடுப்பது பழக்கம். அதை ஒரு அன்பளிப்பாக நினைக்காம அது தனக்கு கிடைத்த அங்கீகாரமாக நினைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் அது மிதுன ராசி.